Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. 12 வருஷம் 5 ரூபாய் தான் எங்களோட ஃபீஸாக இருந்தது. இப்போ சமீபத்தில் தான் விஜய் சார் படம்லாம் வந்திருக்கும், 5 ரூபா டாக்டராக வந்திருக்கும். அப்போ இருந்தே நான் வந்து 5 ரூபா டாக்டர்னு ஒரு பெயர் மதுரையில். சுகர் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மாக்கு இருக்கு, அப்பாக்கு இருக்கு, பையனுக்கு ஒரு மாதிரி. கேன்சர் அந்த மாதிரி தானே? எனக்கு தெரிஞ்ச எங்கள் பரம்பரையில் கேன்சரே கிடையாது, நீங்கள் ஜெனட்டிக்காக இருக்கலாம்னு சொல்கிறீங்களே சார்னுவாங்க. எதனால கேன்சருக்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? அதை போடும்போது சொல்லுவாங்க, அஜினமோட்டோ சேர்க்காதீங்க, சோயா சாஸ் மட்டும் சேர்க்காதீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நினச்சிப்பாங்க, அப்பாடா நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம், அப்போ இது வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்ல விஷயம். அதில் இருக்க சில பொருளை எடுத்துட்டா அது இதுவாக மாறிடுமா, ஓகேவா ஆகிடுமா உடம்புக்கு? நீங்கள் சாப்பிட்டதுலேருந்து மோஷனாக வெளியேற வரைக்கும் இருக்க டைம் வந்து ரஃபாக 4 hours. இப்போ இதுவே நீங்கள் ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றீங்க, அதோட டிரான்சிட் டைம் 6 to 8 hours கூடுது. டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், நம்மால் வடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கெல்லாம் அவனுக்கு ஹெல்த்தை பற்றி வராத சந்தேகம். 10 வருஷம் கழிச்சு நான் டாக்டராக வந்து உட்காந்துருப்பேன். நான் ஒரு பேரஸ்டமால் எழுதணும்னு வாங்கினோட நான் ரொம்ப இதாக கேட்பேன், நம்ம ஆள் கேட்பேன், சார் எது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்பேன். அதிகமாக என்ன பொருள் என்ன உணவு சாப்பிட்டா இந்த ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? கால்சியம் சார்ந்தது எது வெள்ளையாக இருக்கோ அது கால்சியம் கண்டெய்னிங் ஃபுட்டு. மெயினாக இப்போ பால் சாப்பிடாத அப்படின்றத மெயினானது. ஒவ்வொருத்தருக்கு உங்கள் உடம்பு ஹாட் பாடியாக கோல்ட் பாடியான்னு எப்படி கண்டுபிடிக்கும், அதுக்கான டிப்ஸும் சொல்லுங்கள் சார். நம்ம லைஃப்பை இன்சூர் பண்ணிக்கிறலாம். சினிமாக்காரவங்கலாம் 100 கோடி 200 கோடிக்கெலாம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. நம்ம ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு 4000 5000 ரூபாய். டாக்டர் சரவணன் பேரை கேட்ட உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஞாபகம் வரும். பரவலாக எல்லாருக்குமே ஞாபகம் வர விஷயம் எப்படி இந்த மெர்சல் படத்தில் 5 ரூபா டாக்டர் ஃபேமஸோ, மதுரையில் நரிமேடுன்ற இடத்துல இல்லை, மதுரையிலேயே நீங்கள் 5 ரூபா டாக்டர்னால் உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்பயும் 5 ரூபா தானா, இல்லை மாற்றிட்டீங்களா சார்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறுறேன் இல்லையா. 92ல் நான் மெடிசன் முடித்த புதுசில் வந்து அந்த 5 ரூபாய்க்கே நான் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக வரைக்கும் ஒரு 12 வருஷம் 5 ரூபா தான் எங்களோட ஃபீஸாக இருந்தது. இப்போ சமீபத்தில் தான் விஜய் சார் படம்லாம் வந்திருக்கும், 5 ரூபா டாக்டராக வந்திருக்கும். பட் அப்போ இருந்தே நான் வந்து 5 ரூபா டாக்டர்னு ஒரு பெயர் மதுரையில். அது ஒரு முக்கியமான காரணம். பட் ஒரு ப்ரொஃபஷனல் ஆத்மார்த்தமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மக்களுக்கு இந்த பண்ணக்கூடிய இந்த மெடிக்கல் சர்வீஸில் கிடைக்கிது. இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயப்படுற 2 விஷயம். ஒன்று வந்து உயிருக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்ற ஒரு பயம், இன்னொன்று வந்து எவ்வளோ பில்லு போட போகிறாங்கன்னு தெரியலையேப்பான்ற மாதிரி ஒரு பெரிய பயத்தில். இப்போ அந்த டைமில் உங்களால் 5 ரூபாயிலே ஓரளவுக்கு பண்ண முடியுது. தொடர்ந்து அவ்வளோ மக்கள் வந்தாலும் அவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்தாலும் அதை ரொட்டேஷனில் பண்ண முடியுது. இப்போ எதனால் பண்ண முடியல? மெடிசன் எந்த அளவுக்கு இந்த விலையை வந்து ஏற்றிக்கிட்டே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மருந்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பு செலவு வந்து கம்மி தான். இன்றைக்கும் அது ரொம்ப கமர்ஷியலாக்கி வியாபாரத்துக்கு வரும்பொழுது தான் நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் வரையில் தான் இவ்வளோ கூட போகுது. கெமிக்கல் காம்பவுண்டோட விலை வந்து உண்மையிலே ரொம்ப கம்மி தான். அது ஒரு எக்ஸாம் ஏதாச்சும் ஒரு மாத்திரை பேர் சொல்லலாமா? காமனாக இப்போ வந்து மெடிக்கல் ஷாப்பில் கவுண்டரில் விற்கக்கூடிய மருந்து வந்து பேராசிட்டமால் தான். அப்போ தயாரிப்பு விலை வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு விலை இருக்கும். பட் அவங்க அதை மார்க்கெட் பண்ணி அதை பேக்கெட் பண்ணணும், அவங்க அதை அடுத்து வெளியே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும், அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகணும், அவங்க நிறைய ஆள் போட்டு போய் சேர்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி தான் அது கூடக்கூடிய ஒரு இது. ஆமாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவராக அது நான் 5 ரூபா டாக்டராக இருந்து வந்தனால இன்றைக்கி வந்து 50 ரூபா. இந்த 30 வருஷம் கழித்து என்னுடைய மருத்துவமனையில் 50 ரூபா தான் ஃபீஸு. கன்சல்டன்ட் ஃபீஸு இல்லை மெடிசின்ஸே அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. அந்த 50 ரூபாயில் மெடிசன் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருவோம். அதை தாண்டி தான் அப்புறம் ஏதாச்சும் டெஸ்ட்டு அதுக்கு நாங்கள் கன்செஷன் கொடுக்குறோம், இந்த மாதிரி செய்கிறோம். நான் பேசிக்காக நான் ஒரு கேன்சர் டாக்டரும் கூட நான். அதனால் எல்லாருக்கும் தெரியும் கேன்சர் வந்து க்யூரை விட கேர் தான் அதிக தடவைகள் அமையுது. இப்போ ஜெனட்டிக்கலாக இது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? இப்போ ஒரு சுகர் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, பையனுக்கு ஒரு மாதிரி. கேன்சர் அந்த மாதிரி தானே, ஜீனாவே ட்ராவல் ஆகும் மக்கள். இது ஒரு கம்பல்சரின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எவ்வளோ % வாய்ப்புகள் இருக்குது அடுத்த தலைமுறை? இது பார்க்க நம்ம கேன்சரை ஒரு 2 வகையாக பிரிச்சிடணும். லிக்விட் கேன்சர், பிளட் கேன்சர்னு சொல்கிறோம்ல, அப்படி ஒன்று சாலிட் கேன்சர், அவயங்கள் வரக்கூடியது, லங் கேன்சரு, ஸ்டமக் கேன்சர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த சாலிட் கேன்சர்ஸ் வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இந்த லிக்விட் பிளட் கேன்சர் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் வந்து ப்ரீடிஸ்போசிஷன் ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுடைய முன்னோர் யாருக்காச்சும் வந்திருக்கும். இதில் பெரிய குழப்பம் இருக்கும். என்கிட்ட நிறையா வருவாங்க, வரும்போது எனக்கு தெரிஞ்ச எங்கள் பரம்பரையில் கேன்சரே கிடையாது, நீங்கள் ஜெனட்டிக்காக இருக்கலாம்னு சொல்கிறீங்களே சார்னுவாங்க. நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளுடைய தாத்தாவோட அப்பா பேரை நீங்கள் நினச்சி பார்த்தா கூட நம்ம தெரியாது. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன நோய் இருந்தது, அந்த காலகட்டத்தில் மருத்துவம் எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருந்ததுன்னு தெரியாது. அப்போ ஏதோ ஒரு காரணம். இன்னும் பார்த்தா இன்னும் அரசர் காலத்தில் பார்த்தோம்னா ராஜ பிளவை அப்படின்னுவாங்க கேன்சரை. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போது தாத்தாவோட தாத்தாக்கு இருக்குது, மற்ற 2 தலைமுறைக்கு வராமல் 3ஆவது தலைமுறைக்கு வர வாய்ப்பு வரும் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஆமாம், ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில்
உங்களுக்கு யூஸ்வலாக குரோமோசோம் அப்பா அம்மாட்டிருந்து 50-50 சேரப்போகுது. எக்ஸாக சேர்ந்தால் அது உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்திருக்கும். ஒய்ன்றலாம் நீங்களாக இருக்கீங்க. இப்படி ஒரு ஜெனரேஷன் போய்கிட்டு இருக்கும்போது ஸ்கிப் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. அப்போ எந்த அந்த குரோமோசோமில் எந்த ப்ரோட்டீனில் அந்த ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து யாருக்கு போய் சேருதோ அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அது ஓகே 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 ரைட் சார். இப்போது கேன்சர்னு சொல்லும் போது இப்போ அந்த அஞ்சரா டாக்டர் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இருக்கிறதுலே ஒரு வீட்டில் கேன்சர் வந்துட்டால் அந்த குடும்பமே வந்து ஒரு நிலை குலையிற நிலைமைக்கு ஆகிடும். ஒரு பக்கம் பார்த்தா உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு டைமில் ஒரு கீமோ கொடுக்க வரதா இருக்கட்டும், அந்த மாத்திரை மருந்து செலவு எல்லாமே வந்து லட்சங்களை தாண்டி போயிட்டுருக்கு. எதனால் கேன்சருக்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? ஸோ நீங்கள் நிறைய நாடுகள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அப்போது உலகம் முழுக்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட இந்த நாடுகள்லாம் இது கேன்சருக்கான இதுவே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, இல்லை அங்கே ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இந்தியாவை தாண்டி நீங்கள் வெளிநாடுன்னு எடுத்துக்கிட்டாலே கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டு தான், எல்லாமே இன்சூரன்ஸ் பேஸ்டு. ஆமாம், இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பணத்தை பற்றி அவன் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமாம், சின்ன தலைவலியினுடன் நேராக அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட போவேன், இமீடியட்டாக அவங்க பெரிய பெரிய டெஸ்ட்டு ஸ்கேன்லாம் போயிடுவாங்க. அப்போ ஆரம்ப நிலையில் ஒருவேளை அவருக்கு பிரச்சனை இருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டு குணப்படுத்திடுறாங்க. நம்ம ஊரில் அது ரிவர்ஸில் பாக்கெட்டில் இருந்து செலவழிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் அவனே மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு பார்ப்பான். அது சரி வரலைன்னா அப்புறம் ஒரு நாட்டு வைத்தியத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பான். அதுக்கு பிறகு தான் டாக்டர்கிட்ட வர்றேன். அப்போ இங்கேயும் வந்து நம்ம ஃப்ரீ ஆக்கணும். இப்போ நான் சென்னை வந்து இறங்குறேன், நைட் 2 மணிக்கு பார்த்தாலும் பிஸியாக தான் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்டு இது வந்து ஹாஃப் பேக்டு ஐட்டம்ஸ், அதிலிருந்து கெமிக்கல்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது. நைட்ரைட்ஸ் அப்படின்ற மெயினான கேன்சர் காசிங் இது கார்சினோஜெனிக் சொல்லுவோம், அது ரிலீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றீங்க, இல்லை நம்ம பழைய காலத்தில் பேசுன மாதிரி கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி நம்ம ஒரு உணவு ஆரோக்கியமான உணவு முறைகளை பேசுனீங்கன்னா உங்களுடைய குடல் டிரான்சிட் டைம் நீங்கள் சாப்பிட்டதுலேருந்து மோஷனை வெளியேற வரைக்கும் இருக்க டைம் வந்து ரஃபாக 4 hours. ஆமாம், இப்போ இதுவே நீங்கள் ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றீங்க, சிக்கன் அது இதுன்னு போட்டு எல்லாம் வறுத்த ஐட்டங்களை சாப்பிட்டீங்கன்னா அதோட டிரான்சிட் டைம் 6 to 8 hours கூடுது. அப்போ என்ன ஆகும், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன நைட்ரைட்ஸ் உங்கள் குடலில் நிற்கும், அதிகமாக அப்சார்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ரொம்ப நேரம் தேங்கி நிற்கிறனால உடம்புல உள்ள அப்சார்வ் ஆக ஜாஸ்தி ஆகிறனால அது கேன்சர் காசிங்காக மாறுது. டைஜஷன் ப்ராசஸே ஸ்லோ பண்ணிடுது. அப்போ அதனால தான் வந்து நான் வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறத விட நான் வெஜிடேரியனுங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயம் வந்து கேன்சரோட தாக்கம் குறையும், இன்சிடென்ட்ஸ் குறையும். ஓகே ஓகே. ஆனால் இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுல தப்பு இல்லை, ஒரு அசைவமாக இருக்கட்டும், வீட்டில் இப்போ பாரம்பரியமாக செய்கிற மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறது மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டு சாப்பிட்றது அதில் பிரச்சனை வராது. நிச்சயம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஆரோக்கியமான உணவு முறைகள் தான் இது. வெளியில் சாப்பிட்றது தான் அங்கே வெளியே சாப்பிட்றது, வீட்டில் சாப்பிட்றதுமே நம்ம பொதுவாக ரெட் மீட்டை குறைச்சிடணும், கறி ஐட்டத்தை குறைச்சிடணும். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு லெஸ் ஹார்ம்ஃபுல், எக்கில் வந்து எக் ஒயிட் நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம அளவு குறைச்சிக்கிறணும். பேசிக்காக ரெட் மீட் எதனால் வேண்டாம்னு சொல்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஜிம் போகிறவங்க அவங்களாம் சொன்னாங்க ரெட் மீட்டில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதுதான் உடம்பு வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும் மசில் பில்டிங்க்கெலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஃபேட் கண்டென்ட்டு, கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டு, இந்த டைஜஷன் ப்ராசஸ்ஸு, லாட் அதர் திங்ஸ் இருந்தால அதில் வந்து ஹார்ம்ஃபுல்லானது இருக்குல்ல. அதில் நானும் பொதுவாக ஜென்ரலாக பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொன்றும் கேட்பாங்க, நீங்கள் கீரையை சாப்பிட்றதுல ஒரு சொன்னீங்கன்னா அப்போ அகத்திக்கீரை சாப்பிட்றலாமா, முருங்கை, அதுலேயும் ஒரு பல வெரைட்டி கேட்பாங்க. ஜென்ரலாக ஒரு மனிதனோட உணவு எப்படி இருக்கணும்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை உணவு வந்து ரிச் லைக் எ கிங் அப்படின்வாங்க. ஒரு அரசர் எந்த அளவுக்கு ஒரு வசதியாக இருப்பார் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் பாயில்டு கோழியை கூட நீங்கள் காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். டாக்டர்ஸ் லஞ்ச் அப்படின்வாங்க, ஒரு டாக்டர் ஒரு வசதியாக இருப்பார், அந்த அளவுக்கு உங்களுடைய மத்தியான லஞ்ச் இருக்கணும். அண்ட் பெக்கர்ஸ் டின்னர்னுவாங்க. இப்போ யாசகம் பண்ணக்கூடியவங்க நைட் பாருங்கள் ரொம்ப ஸ்க்ராம்பிள்ஸ் தான். அப்போ அந்த மாதிரி உணவு இருக்கணும். பட் நம்மளுடைய பரபரப்பான வாழ்க்கையில் உங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ என்ன யோசிச்சு பாருங்கள், நான் டாக்டராக காலை எழுந்தோன்னே எமர்ஜென்சி கால் வரும், அவசரமாக காலையில் சரியாக சாப்பிடாம நான் ஓடிடுவேன், ஒரு காஃபியோடு ஓடிடுவேன், எல்லா வேலையும் முடிச்சு நம்ம அது சாப்பிடும்பொழுது மத்தியானம்ன்றது 3 மணி 4 மணி பசியே போயிடும், சாப்பிட பிடிக்காது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டோம்னா ரொம்ப நம்ம பாட்டுக்கு எல்லா ஷேர்லேயே உட்காந்து ஃப்ரிட்ஜ் ஐட்டத்தை எடுத்து உட்காந்து என்னென்ன இருக்குது டைனிங் டேபிளில் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அந்த நொறுக்கு சப்பெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு லேட் நைட் தூங்குறது. அப்புறம் எதையும் மனுஷனுக்கு தொப்பை வராது, ஏன் வியாதி வராது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு நம்ம போகணும். ஓகே ஓகே சரி. இப்போ நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறீங்களா சார்? இப்போ அப்படி பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த கடையில் போயிட்டு கூட அது அவங்களுக்கான அந்த ஒரு கில்ட் ஃபீல்ட்லேருந்து வெளியே வரதுக்குன்னு தெரியல, அதை போடும்போது சொல்லுவாங்க அஜினமோட்டோ சேர்க்காதீங்க, சோயா சாஸ் மட்டும் சேர்க்காதீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நினச்சிப்பாங்க, அப்பாடா நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம், அப்போ இது வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்ல விஷயம்னு. உண்மையிலே இந்த அஜினமோட்டோ அதில் இருக்க சில பொருளை எடுத்துகிட்டா அது இதுவாக மாறிடுமா, ஓகேவா ஆகிடுமா உடம்புக்கு?
ஒரு துளி விஷம்னாலும் விஷம்தான், பட் கொஞ்சம் குறையுதுல, அதோட தாக்கம் குறையுது. எதோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் நிறைய பொருள். ஏன்னா அதில் பொருள் என்னென்னே தெரியாது, கலர் கலராக இருக்கும், எல்லாத்தையும் தூவுவாங்க. எது வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதி இப்போ ஃப்ரைட் ஒரு கடையில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் யூஸ் பண்ணுறதுல? இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டே எனக்கு கெடுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் இருந்து. அதனால் வெளியே நீங்கள் ரோட்டில் பாருங்கள், எல்லா டீ கடையிலையும் கூட்டம் இருக்கும். டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், நம்மால் வடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கெல்லாம் அவனுக்கு ஹெல்த்தை பற்றி வராத சந்தேகம். நான் டாக்டர் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆயிரும். எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிக்கிறேன், அப்புறம் எம்டி 3 வருஷம் படிக்கிறேன், அப்புறம் டிஎம் எம்சிஹெச் ஒரு 3 வருஷம், 10 வருஷம் கழிச்சு நான் டாக்டராக வந்து உட்காந்துருப்பேன். நான் ஒரு பேராசிட்டமால் எழுதணும்னு வாங்கினுடன் நான் ரொம்ப இதாக கேட்பேன், நம்ம ஆள் கேட்பேன், சார் எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்பேன். ஸோ மக்கள்கிட்ட அதுதான் அந்த அறியாமை. ஆமாம், அப்போ வந்து இந்த மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் ப்ராசஸ், இந்த மாதிரி நீங்கள் இப்போ கலாட்டாவில் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இதெல்லாம் மக்கள்கிட்ட போக 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 ஒரு சேஞ்சு. ஆமாம், இன்ஃபேக்ட் ஆண்களுக்கு வந்து அது அந்த எப்படி இந்த ப்ரெக்னென்சி பெயின் தாங்க முடியாதோ அதே போல் இந்த ஸ்டோன் பெயின் வந்து யாராலையுமே தாங்க முடியாது. அது இப்போ இந்த வெயில் காலம் வர வர இதுக்கான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு அது சம்மர் சீசனில் வரும். இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இதுலேருந்து எப்படி சார் ஈஸியாக வெளியில் வரலாம்? இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்ன்றது வந்து பொதுவாக கால்சியம் கண்டெய்னிங் ஸ்டோன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே பார்த்தோன்னா டாக்டர் வெள்ளை ஒரு ஷேடாக பார்த்தோன்னா உங்கள் கிட்னியில் கல் இருக்குங்க, அது எம்எம் கணக்கு வர சொல்லுவாங்க. எம்எம் கணக்கு சொல்லுவாங்க. சின்ன எம்எம் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா, போனால் அது கரைஞ்சிருமா, இல்லை அது எவ்வளோ எம்எம் மேலே எப்படி இப்போ இந்த ரூமில் இல்லை ஏதாச்சும் ஒரு கார்னரில் டஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லார் கிட்னிலையுமே ஸ்டோன் ஃபார்மிங் இது இருக்கும், அந்த டெண்டன்சி இருக்கும். இது நாள்பட நம்மளுடைய உணவு முறைகள், இதுலேயுமே சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, உடம்புல சில என்சைம் டிஃபிஷியன்சியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்போ கிட்னிக்குள்ளே உருவாகி எப்படி சிப்பிக்குள்ளே ஒரு முத்து உருவாகுதோ அந்த மாதிரி உருவாகி இருக்கும். இப்போ நீங்களே இப்போ ஸ்கேன் பண்ணால் நான் பண்ணால் எனக்குலாம் இப்போ 5-6 ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்போ பீரியாடிக்கலாக அந்த ஸ்டோன்ஸ் வெளியே வரும். என்ன சார் ஈஸியாக சொல்கிறீங்க? எனக்கு பழகிருச்சுல டாக்டர், எனக்கு அதை பற்றியான ஒரு இது அவேர்னஸ் இருக்குது, புரிந்துணர்வு இருக்கிறனால நான் ஈஸியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கே வந்து எப்படி? ஆமாம், ஆனால் அதான் சொல்கிறேன்ல, நம்ம வந்து நம்மளுடைய உடல் இதை பொறுத்து தான், நிலையை பொறுத்து. அப்போ ஒரு சின்ன சைஸாக உருவாகுது. நீங்கள் வரக்கூடிய அந்த யூரேட்டர்ன்ற டியூப் கிட்னியையும் யூரினரி பிளாடை கனெக்ட் பண்ணுது. 3 மில்லிமீட்டர் தான் அதோடைய பாதை. அப்போ 3 மில்லிமீட்டருக்கு மேலே ஒரு கல் இருந்தால் அது வர வாய்ப்பு கம்மியாக இருக்கும். எப்படி ஒரு 3 கிலோ குழந்தை பிறக்குதோ சின்ன ஒரு இது வெளியே கூடி, அந்த மாதிரி இது வந்து ஒரு வலி ஏற்படுத்தி வந்து வெளியே வந்துடுது ஸ்டோனு. 1 சென்டிமீட்டர் ஸ்டோன் வெளியே வந்தவங்களாம் இருக்கிறாங்க. 1 சென்டிமீட்டர்? ஆமாம், இதுவே 6 மில்லிமீட்டர் வராமல் ஐயோ அம்மான்னு கத்திட்டு வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்து லேசர் பண்ணி அந்த ஸ்டோன்ஸை இப்போ எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறது இல்லை, எல்லாம் ஸ்கோப்பி ப்ரொசீஜர்ஸ் தானே, லேசர்லேயே. ஆமாம், நுண்துளை வெளியே போடுறது தானே. இப்போ உள்ள போய் லேசரில் சின்ன சின்ன பீஸாக உடைச்சிட்டு அது வெளியே வர்றதுக்கு எதுவாக மாற்றிடுறாங்க. அப்போ மெயினாக கால்சியம், அதில் இன்னும் சில சால்ஸ் இருக்குது, ஆக்சலேட் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன சால்ஸு, யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ், இப்படின்னு ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒன்ஸ் ஒருத்தர் பிரச்சனையோட வர்றாருன்னா அந்த ஸ்டோனை எடுக்கிறதோட முடியலை. அந்த ஸ்டோனை அனாலிசிஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதில் என்ன சால்ட்டெல்லாம் அதிகம் இருக்குதுன்னு பார்த்து அது என்ன ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு டயட்டீஷியனை வச்சு அதிகமாக என்ன பொருள், என்ன உணவு சாப்பிட்டா இந்த ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக? கால்சியம் சார்ந்தது, உப்பு சார்ந்து அதிகமாக. ஆமாம், அந்த எது வெள்ளையாக இருக்கோ அதை அவாய்ட் பண்ணணும். பிக்கல். ஆமாம், இப்போ எல்லாரும் பொதுவாக வெள்ளையாக இருக்குன்னு நினைப்பாங்க சொல்லுவாங்களே, இதில் வந்து ரிவர்சல் வந்துடும். எது வெள்ளையாக இருக்கோ அது கால்சியம் கண்டெய்னிங் ஃபுட்டு. மெயின் இப்போ பால் சாப்பிடாத அப்படின்றது மெயினானது. கால்சியம் தான் மெயின் கல்பரேட் இதில். இது இல்லாமல் மற்ற நான் சொன்ன மாதிரி யூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து சில என்சைம் டிஃபிஷியன்சியில் வரக்கூடியது. அது வந்து ஒரு டாக்டர் வந்து அனாலிசிஸ்க்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி சில ட்ரக்ஸ் சொல்லுவார், ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரக்ஸ் சொல்லுவார். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ ஆண்கள் வந்து பெண்களோட உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் வெளியே சொன்னாலும் பெண்கள் கூட சில பெயினை வந்து பொறுத்துப்பாங்க. ஆனால் ஆண்களால் குறிப்பிட்ட இந்த ஸ்டோன் பெயினை பொறுத்துக்கவே முடியாது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் கதறி அழுது எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் அழுது பார்த்துருக்கோம். எப்படி இந்த பெயின் வந்தால் அதிலேருந்து விடுபடுறது, இல்லை அப்போதைக்கான ஒரு நிவாரணியாச்சும் என்ன யூஸ்வலான ரொட்டீன் தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்த சாஃப்ட் மசில் பெயின் தான் வந்து அதிகமான பெயின். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு அடிபடுது, இந்த ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்கிற கடின மசில் இருக்க வலியை விட இந்த ஸ்மூத் மசில் வலி வந்து அதிகமான பெயின்ஃபுல்லான கண்டிஷன். அதனால தான் இந்த பெண்களுக்கான அந்த கர்ப்ப வலின்றது ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை. அதுதான் தாய்க்கும் சேய்க்குமான பிணைப்பு ஜாஸ்தி. அம்மாவுக்கும் குழந்தைக்குள்ள பிணைப்பு அப்பாக்கிட்ட இருக்காதுல்ல. அந்த மாதிரி ஒருவேளை இந்த பெண்கள் விட்ட சாபமானு தெரியல, நம்ம மாதிரி ஆளுகளுக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் பெயினை கடவுளை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஸ்டோன் பெயின் வந்துருச்சுன்னா வேறு வழியில் டாக்டரை தேடி தான் ஓடணும் நம்ம. ஆமாம், அதுக்கு செல்ஃப் மெடிக்கேஷன்லாம் பண்ண முடியாது. செல்ஃப் மெடிக்கேஷன் பெயின் ரிலீஃப்க்கு ஏதாச்சும் எடுத்துக்கரலாம். பட் அதிக வலியை வந்து நிச்சயம் இன்றைக்கி உள்ள நிலையில் ஒரு மருத்துவரை நாடி இமீடியட்டாக பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் வந்து ஃபர்தர் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட். அது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ எங்கள் வீட்டெல்லாம் சொல்லுவாங்க ஜிம்முக்கு ரொம்பலாம் போனால் வெயில் காலத்தில் போகாத உடம்பு ரொம்ப இதுவாகிடுன்னு சொல்லிட்டு.
இந்த வெயில் காலத்துக்கும் ஆண்களோட அந்த உடல்நிலையை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது அது ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் உடம்பு ஹாட் பாடியாக கோல்ட் பாடியான்னு எப்படி கண்டுபிடிக்கும்? அதுக்கான டிப்ஸும் சொல்லுங்கள் சார். பிஎம்ஆர்னு சொல்லுவாங்க, பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது பிறக்கும் போதே முடிவாயிரும். இப்போ நான் உட்காந்த இடத்த போய் நீங்கள் தொட்டிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குன்னா டாக்டர் இவ்வளோ ஹாட்டாக இருக்காரு நீங்கள் நினைப்பீங்க. இது பேசிக்காக நம்மளுக்கு உள்ள ஒரு கண்டிஷன் இது. அப்போனா உங்களுக்கு சூடு உடம்பா? ஆமாம், அதனால் அதைத்தான் சூடு உடம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சூடு குளிர்ச்சி கான்செப்ட்டுக்கு போய்க்கிறாமல் ஜென்ரலாக ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டரில் ஒரு நாளைக்கு ஒரு 2.5-3 லிட்டர் தண்ணி குடிக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சுத்தப்படுத்தும். வீடு எப்படி அம்மா அலசி விடுறாங்கல்ல, என்ன அலசினாலும் ஆயுத பூஜைன்னு ஒன்று சொல்லிடுறான் பாருங்களேன். சொல்லி அன்றைக்கி அது என்ன எக்ஸ்ட்ராவாக கழுவு வீடை சுத்தப்படுத்து அப்படின்னால அந்த மாதிரி யூ டேக் பிளென்டி ஆஃப் லிக்விட்ஸு. நம்ம சொன்ன மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டு, அதுலேயும் ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்டு, நார்ச்சத்து உள்ள பொருள் எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்னது ஆல்வேஸ் ஓல்ட் இஸ் கோல்டு. நம்ம தான் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. அதெல்லாம் பண்ணாமலே நிச்சயம் நீ நம்ம உடல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிறலாம். அதனால் வெயில் காலம் அதுதான் கிடையாது. வெயில் காலத்தில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு பெர்ஸ்பிரேஷன் சொட்டுனால நிறையா நம்மளுக்கு வாட்டர் லாஸ் உடம்புல இருக்க போகுது. அதனால் நீங்கள் இன்னும் அதிகமான அளவு தண்ணி குடிக்கணும். இதுவே தண்ணி 6 லிட்டர் 7 லிட்டர்லாம் இதுவே குடிச்சு அதே வியாதியாக ஆளுகளும் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கும் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம். அதனால் எதையும் ரொம்ப ஒரு ஓவரான அளவுக்கு போயிடாமல் மிதமான அளவில் கன்சிஸ்டன்சி தேவை. சரி, இன்ஃபேக்ட் இப்போ ஹார்ட் அட்டாக் பற்றி பேசும்போது சமீபத்தில் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. நல்லா ஹாப்பியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கல்யாண மேடையிலையோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லையோ. திடீர்னு பார்த்தா இறந்துருவாங்க அடுத்த செகண்டே பார்க்கும்போது. இது பார்க்கும்போது நமக்கு என்னடா இது நல்லா இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, அது எப்படி ஒரு 10 செகண்டில் இது மாதிரி ஆகுமான்னு. அது உண்மையிலேயே உங்களுக்கு ஏற்கனவே உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் அதுக்கு காரணமா இல்லைனா திடீர்னு ஓவர் ஹைப் ஆகி பண்ணுறதுல ஒரு காரணத்தில் முடியுமா? அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. சிலருக்கு பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைஞ்சு அந்த மாதிரி மயங்கி விழுந்து பிரச்சனைகள் வரும். பட் பேசிக்காக அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஹைப்போட்ரோஃபிக் கார்டியாக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கவங்களுக்கு இது நடக்கும். நம்ம நிறைய செலிப்ரிட்டிஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் டாக்டர்ஸே நான் பார்க்க ஜிம்மில் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அது எல்லாமே அந்த ஸ்வெட்டு, எலக்ட்ரிக் லாஸ், டீஹைட்ரேஷன் இது அதை ப்ரெசிபிட்டேட் பண்ணும். பொட்டாசியம் லெவல் கூடுச்சுன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். டக்குனுக்கு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆமாம். ஓகே. இதுக்கு தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் முறை இருக்கா? ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டாக்கும். என்னடா அது இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் நாளைக்கு இறந்துடுறாங்கன்றாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இதை எப்படி தடுக்கலாம், இல்லை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ஏன்னா யாருக்கு எப்போ வரனே தெரியாத மாதிரி இருக்குது இது. என்ன அதுக்கு இதே தான். நைட்டு நல்லா தூங்குங்க, வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறதுக்கு பார்த்துக்கங்க, சுத்தமான காற்று, காலையில் எழுந்து ஒரு வாக்கிங் போங்க, ஃபேமிலியோட நல்ல ஒரு ட்ரிப் போங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்றதான் இப்போ இது. ஆனால் இது எல்லாருனாலையும் கடைப்பிடிக்க முடியுதா? இன்றைக்கி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இதெல்லாம் பண்ணுவேன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு காலில் ஸ்கேட்ஸ் போட்டு ஓடுற மாதிரி ஆயிடுச்சுல. வாழ்க்கையில் முந்தணும் என்ன செய்கிறது, இன்றைக்கி பணம் 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 செய்ய விரும்பு அப்படின்ற ஒரு சூழல் வந்துருச்சு. நீங்கள் அரசாங்கத்தையே ஏன் நீங்கள் நம்புகிறீங்க? உங்கள் உயிர் நீங்களே ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 3000-4000 ரூபாய் வரப்போகுது. அது ஜஸ்ட் லைக் தட் செலவழிப்பீங்க. நீங்கள் பஸ்ஸில் ஏறி இறங்கும்போது ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சிருப்பேன், தொலைச்சிருப்பீங்க. தீபாவளிக்கு வீட்டுக்கே ஒரு 30-40,000 ரூபாய்க்கு நீங்கள் எதாச்சும் பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு செலவு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 4000-5000ன்றது ஒரு ஃபேமிலிக்கு நிச்சயம் எந்த ஃபேமிலிக்குமே சொல்கிறேன் கஷ்டம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்களே ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4-5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம். அப்போ இந்த கேள்வியே வராதில்ல, அங்கே போனால் காசு கூட வருதான்னு. அதனால் நீங்கள் பலன்னு மார்போல் போட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் குழுன்ற ஒரு ஏசி ரூம்லேயே நீங்கள் வைத்தியம் பார்க்கலாம். இப்போ வருஷத்துக்கு 4000 ரூபா உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி யூனிட்ஸ் 5 பேருக்கு நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துட முடியும். அதை ஏன் செய்ய தவறுறீங்க? பிரச்சனை வந்த உடனே, ஒரு ஆக்சிடெண்ட் வந்த உடனே, அதுக்கு பிறகு தான் டாக்டர்கிட்ட ஓடி டாக்டர் இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கார்டில் பார்க்கலாமான்னு கேட்க, நான் பார்த்துட்டு இது ஆக்சிடெண்ட்டுக்கெலாம் கவர்மெண்ட்டில் இது கவர் ஆகாது அப்படின்னு நான் ஒன்று சொல்ல, அப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தேட, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. நம்மளே ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நம்ம லைஃப்பை இன்சூர் பண்ணிக்கிறலாம். ஆமாம், இப்போ சினிமாக்காரவங்களாம் 100 கோடி 200 கோடிக்கெலாம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. நம்ம ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஃபேமிலிக்கு, ஆமாம், வருஷத்துக்கு 4000-5000 ரூபா. இந்த கான்செப்ட் இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறதில்ல, ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நாளைக்கு காலையில் போய் எடுத்துக்கிட்டாங்கன்னா 100கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. எடுத்துட்டாங்கன்னா கேர் என்ன, வெளிநாடு என்ன இருக்குது, நம்ம யாரை பற்றியும் கொல்லப்பட வேண்டியதில்லை நம்ம ஹெல்த்துக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.